ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கான ஒரு வேர்டை பார்க்கலாம். நான் ஜி சைலண்ட்டுங்க, இப்படி தான் உச்சரிக்கணும். ஸோ இதுக்கு வந்து 2 வேஸ் ஆஃப் மீனிங். ஒன்று வந்து லிட்ரலாகவும் பயன்படுத்தலாம், ஃபிகரேட்டிவாகவும் பயன்படுத்தலாம். ஸோ லிட்ரலாக பார்க்குறப்போ தொடர்ந்து கடித்தல்னு சொல்லலாங்க. கடிச்சிக்கிட்டே இருக்காங்க, அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஆல்ரெடி ஒரு வேர்டு பைட்டுன்னு இருக்குது இங்கிலீஷில், கடிக்கிறதுக்கு. ஆனால் தொடர்ந்து கடிக்கிறதுங்கிறப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஹீ நாட் அட் த சுகர் கேன் ஃபார் ஹவர்ஸ். அவர் கரும்பை மணிக்கணக்கில் கடித்து கொண்டிருந்தார். செகண்ட் ஃபிகரேட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து இருக்கிற கவலை இல்லை மன வருத்தம் சொல்லலாங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் பாருங்கள். கில்ட் நாட் அட் ஹிஸ் கான்சன்ஸ். ஸோ குற்ற உணர்வு அவன் மனசாட்சியை குடைந்ததுன்னு சொல்லலாங்க. ஸோ குடையிறது, அதாவது தொடர்ந்து இருக்கிற கவலை மன வருத்தம்ங்க. இவங்க லிட்டரலுக்கான மீனிங் தான் போட்டிருக்காங்க, கடித்ததுன்னு தான் போட்டிருக்காங்க. ஆனால் அப்படி உங்களுக்கு வராதுங்க. ஜஸ்ட் இங்கே வடிகிறப்பே பார்த்தீங்கன்னா குற்ற உணர்வு அவன் மனசாட்சியை கடித்து கொண்டதுன்னெலாம் வராது, தப்பாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரைட்டாக உள்ளதை காட்டுறேன். ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்கள் இந்த ஃபிகரேட்டிவ் அந்த லிட்ரல் எல்லாமே நீங்கள் எடுக்கிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வருதுங்க. குற்ற உணர்வு அவன் மனசாட்சியை குறைந்தது. ஸோ ஃபஸ்ட்டு லிட்ரலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கடித்தல், ஃபிகரேட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இருக்கிற கவலை இல்லை மன வருத்தம்ங்க. ஸோ தட்ஸ் இட்டுங்க. ட்ரெடிஸ்க்கான வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.